கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, நைட் 2 மணி, அந்த ரூம் முழுக்க 3 பெரிய கர்வ்ட் மானிட்டர்ஸோட வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. இங்க தான் கதிர் அப்புறம் அர்ஜுன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் தொடங்குது. இன்னைக்கு நாம அலசி ஆராய போற இந்த எக்ஸ்பிளைனர் பிசினஸ பத்தின உங்க பார்வையை மொத்தமா மாத்த போகுது. இதுல கதிர் பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு இளைஞர். ரொம்ப லட்சியம் இருக்கு, ஆனா 10 பேர் கொண்ட ஒரு டீமை வச்சு பழைய ஸ்டைல்ல பிசினஸ் பண்ணி அவர் சுத்தமா சோர்வு அடைஞ்சிட்டாரு. லிட்டரலா பர்ன் அவுட் ஆகிட்டாரு. ஆனா அவருக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கிற 30 வயசான அர்ஜுன் ரொம்ப கூலா அமைதியா சிரிக்கிறாரு. ஏன்னா ஆட்கள் இல்லாமலே வெறும் ஏஐ மட்டுமே யூஸ் பண்ணி தனியா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே எப்படி உருவாக்குறதுங்கிற அந்த மாபெரும் ரகசியத்தை அர்ஜுன் இப்போ உடைக்க போறாரு. ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். அர்ஜுன் சொல்ற அந்த ஷாக்கிங்கான உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு உலகத்துல தனிநபர்களாகவே $1 பில்லியன், அதாவது 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கம்பெனிகளை பலரும் உருவாக்கிட்டு வராங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மேட்வி அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு சொந்தமா எந்த மெடிசினும் கிடையாது, டாக்டர்ஸும் கிடையாது. ஆனா ஒரு தனி மனுஷனா ஏஐயை மட்டுமே நம்பி $1.2 பில்லியன் ரெவென்யூ பார்க்க போறாரு. இதை கேட்டதும் கதிருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நோவே, இது எப்படி சாத்தியம்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பகுதி 1, தனியல் வர்த்தகத்தின் விதிகள், அதாவது சோலோ பிசினஸ் ரூல்ஸ். இப்படி ஒரு சோலோ எம்பையரை கட்டி எழுப்பணும்னா அர்ஜுன் 4 முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்றாரு. 1, மார்க்கெட்ல அதுக்கு மறுக்க முடியாத டிமாண்ட் இருக்கணும். 2, 100% பிசினஸ் ஆன்லைன்ல தான் நடக்கணும். 3, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், குறிப்பா மாசத்துக்கு 1500 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கணும். ஏன் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்? ஏன்னா இந்தியால மக்கள் பெருசா யோசிக்காம பே பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இதுதான். 4வது, முடிவுறுதல் அல்லது டேட்டிங் மாதிரி மக்களோட ஆழமான ஒரு இன்செக்யூரிட்டியை அது தீர்க்கணும். அப்போதான் கஸ்டமர்ஸ் லைஃப் டைம் முழுக்க நம்ம கூடவே இருப்பாங்க. பகுதி 2, தி மாடல் கவுன்சில். சரி, ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனா இதுக்கான சரியான ப்ராடக்ட் ஐடியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கதிர் கேக்குறாரு. இதுக்கு அர்ஜுன் ஒரு அல்டிமேட்டான ஏஐ பிரெயின் ஸ்டார்மிங் டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அதாவது பெர்ப்ளெக்சிட்டி டூல்ல இருக்கிற மாடல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை ஓபன் பண்றாரு. உலகத்தோட டாப் ஏஐ மாடல்ஸான GPT 5.4, கிளாட் ஆப்பஸ், அப்புறம் ஜெமினி 3.1 ப்ரோ, இது மூணத்தையும் ஒன்னா சேர்த்து அவங்களுக்குள்ளேயே விவாதிக்க வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உலகின் தலைசிறந்த 3 அறிவாளிகள் ஒன்னா உட்கார்ந்து உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த 3 ஏஐயும் சேர்ந்து ஒரு மனதா தேர்ந்தெடுத்த அந்த வின்னிங் ஐடியா என்ன தெரியுமா? இந்திய ஆண்களுக்கான ஒரு ஏஐ டேட்டிங் ஆப். ஆனா இது சாதாரண ஆப் இல்லைங்க. டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சிக்கு உதவி பண்ற மாதிரி ப்ரையாரிட்டி சேட் ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு ஹியூமன் சப்போர்ட்டும் இதுல இருக்கு. ஃபுல்லா ஏஐயை மட்டும் நம்பாம 80% ஏஐ அப்புறம் 20% மனிதர்கள்னு ஒரு சூப்பரான சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை இந்த கவுன்சில் பில் பண்ணிடுச்சு. பகுதி 3, டிஜிட்டல் பணியாளர்கள், அதாவது டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். ஐடியா என்னவோ சூப்பரா தான் இருக்கு, ஆனா இத ஒரு ஆளா எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு கதிருக்கு இன்னும் சந்தேகம் போகல. அப்போதான் அர்ஜுன் தன்னோட அந்த டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை வெறும் 3 ஏஐ டூல்ஸ் பண்ணிடுது. வீடியோக்களை ரெடி பண்ண ஹிக்ஸ்ஃபீல்டு, ஆட்ஸ் ஆட்டோமேட் பண்ண மேஜிக், கஸ்டமர்ஸ் கால்ல அட்டம் பண்ண வாப்பி. அவ்வளவுதான், இதுதான் கதிரோட புது ஏஜென்சி. இது எப்படி வேலை செய்யுதுன்னு அர்ஜுன் ஒரு டெமோவே காட்டுறாரு பாருங்க. வெறும் 30 போட்டோஸை வச்சு ஹிக்ஸ்ஃபீல்ட்ல ஒரு ஏஐ ட்ரெயின் பண்றாரு. கிளாட் மூலமா ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாரு. கடைசியா சீட் டான்ஸ் 2.0 யூஸ் பண்ணி கதிர் நேர்ல நின்னு டேட்டிங் அட்வைஸ் கொடுக்குற மாதிரியே ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் வீடியோவை சில நிமிஷத்துல உருவாக்குறாரு. சீரியஸா சொல்றேன், கேமராவே இல்லாம ஒரு பிரம்மாண்டமான வீடியோ ஆட் ரெடி. ஓகே, வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் கால் பண்ணா யார் ஆன்சர் பண்ணுவா? அங்கதான் கதிர் டோட்டலா ஃப்ரீஸ் ஆகுறாரு. அர்ஜுன் உடனே வாப்பிங்கிற ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டை ஆன் பண்றாரு. ஹலோ, நான் வாப்பி பேசுறேன். உங்க டேட்டிங் சம்பந்தமா கால் பண்ணியிருந்தீங்க, நான் எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு அது ஒரு மனுஷன் மாதிரியே கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம ஃபீலிங்ஸோட பேசி சேல்ஸை க்ளோஸ் பண்ணுது. நிஜமாவே இதை கேட்கறப்ப நம்பவே முடியல. பகுதி 4, தி ஏஐ சிஇஓ. இப்போ மார்க்கெட்டிங், சேல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட் ஆயிடுச்சு. ஆனா இந்த மொத்த சிஸ்டமையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? அர்ஜுன் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை ப்ளே பண்றாரு. பேப்பர் கிளிப்ஸ் அல்லது கம்போசியோ மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ஏஐ ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் இதுக்கெல்லாம் பாஸ். இது வெறும் சாஃப்ட்வேர் இல்லைங்க, உங்க கம்பெனியோட சிஇஓவே இதுதான். நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த ஏஐ சிஇஓ முழிச்சிருந்து மற்ற ஏஐகளுக்கு ஆர்டர் கொடுத்து கம்பெனியை ரன் பண்ணும். இது எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முதல் நாள் சேல்ஸ் கம்மியாகுதுன்னு வைப்போம். 2வது நாள் இந்த ஏஐ சிஇஓ அதை கண்டுபிடிச்சு மார்க்கெட்டிங் ஏஐக்கு ஒரு அலர்ட் கொடுக்குது. உடனே 3வது நாள் மார்க்கெட்டிங் ஏஐ தானாகவே ஒரு புது வீடியோ ஆடை கிரியேட் பண்ணுது. 4வது நாள் மேஜிக் அந்த ஆடை ஆன்லைன்ல ரன் பண்ணிடுது. இந்த மொத்த ப்ராசஸ்லயும் கதிர் எதுவுமே பண்ணல. எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். பகுதி 5, எதிர்காலம் தனி மனிதனதே, அதாவது த ஃபியூச்சர் இஸ் சோலோ.
இதையெல்லாம் பார்த்ததும் கதிரோட டயர்ட்னஸ் எல்லாம் காணாம போய் அவர் முகத்துல ஒரு பிரம்மாண்டமான ஆச்சரியம் தெரியுது. இப்போ அர்ஜுன் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட சொல்றாரு. இந்த விஷயத்தை கத்துக்கிற 10,000 பேர்ல ரொம்ப ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் இதை நிஜமா செஞ்சு பார்ப்பாங்க. விடாமுயற்சியோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தப்புகளை திருத்திக்கிற அந்த ஒரு சிலர் மட்டும்தான் இந்த சோலோ எம்பையரை உருவாக்கி பெருசா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. கதிரோட மைண்ட் செட் இப்போ டோட்டலா மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்களும் உங்களை சோர்வடைய செய்யற அந்த பழைய பிசினஸ் மாடல்ல இருந்து வெளியே வர தயாரா? உங்களுக்காக 24 மணி நேரமும் உழைக்க காத்திருக்க இந்த டிஜிட்டல் ஒர்க் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி உங்களோட தனிமனித சாம்ராஜ்யத்தை எப்போ தொடங்க போறீங்க? யோசிங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான அனாலிசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க.